அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ரீச் ஆனது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டேஜிலலாம் அவர் பாட ஆரம்பிச்சார் அந்த சாங்கை. ரொம்ப வருத்தப்பட்டேன். அடடா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு. அவர் பாடியிருந்தா ஆக்சுவலாக அவரை தான் பாட வைக்கணும். ஏன்னா அந்த அந்த மெலடி அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே சொல்லலாம். எங்களுக்கு நான் காஸ்டியூம் கூட எதுவுமே சொல்லலை. நீங்கள் பிச்சைக்காரியாக போடுறீங்க அப்படியான்னாங்க. இது இப்படி வேணும் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டே ஃபிலிப்ஸுக்கு இதை ஒய்எம்சியில் தான் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டே வந்தாங்க. அவன் வரும்போது நான் காஸ்டியூமே இப்படி இருக்கணும்னு சொன்னேன். நானே எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் காரை விட்டு இறங்கினாங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. பெச்சாராயிட்டாங்க எல்லாருமே. 1992 விஜய் 2 தளபதி ஒரு வரலாற்றின் தொடக்கம் நிகழ்ச்சி மூலம் தளபதியின் பல அறியாத உன்னதமான மெய்சிலிர்க்கும் நிகழ்வுகளை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்வது பெருமையும் பெருமிதமும் கொள்கிறது. மெட்ராஸ் மால். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் மைண்ட் யூடியூப் சேனல். இது நம்ம தளபதிக்கான எக்ஸ்க்ளூசிவான ஷோ 1992 ஒரு வரலாற்றின் தொடக்கம் விஜய் 2 தளபதி. இன்னைக்கு நம்ம ஷோல யார் மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் ரவி அப்து அவர்களை மீட் பண்ண போறோம். எஸ், ஷாஜகான் மூவி டைரக்டர் மிஸ்டர் ரவி அப்து அவர்களை நம்ம இன்னைக்கு ஷோல மீட் பண்ண போறோம். வாங்க அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஸோ விஜய் சாருக்கு இந்த மூவில ஃபேவரட் சாங் அப்படின்னா எது சொல்லுவார் எப்பவுமே? அப்புறம் சரக்கு வச்சிருக்கேன் சாங்க்கு அப்புறம் பிடிச்ச சாங்கில் சரக்கு வச்சிருக்கேன் சாங்க்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச சாங்னா மின்னலை பிடிப்பு. ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஆக்சுவலாக நான் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அவரை வச்சு தான் பாட வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அது என்ன காரணத்தால எப்படி எனக்கு தெரியல, அது மிஸ் ஆயிடுச்சு. இனிமே நினச்சி பாட வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங்குன்றது. அதையும் மீறி அதுக்கப்புறம் எப்படி தெரியுதுன்னா படம் ரிலீஸ் ஆகி இது பாருங்கள், அது கூட பாருங்கள், ஷாஜகான் தான் ஃபஸ்ட் டைம் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க சூப்பர் குட்டுக்கு. சூப்பர் குட்டில் ஃபஸ்ட் டைம் ஆடியோ ஃபங்க்ஷன் ட்ரிபிள் பிளாட்டினம் டிஸ்க் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அது மாதிரி அது ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சதில்ல. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய ரீச் ஆனது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்டேஜிலலாம் அவர் பாட ஆரம்பிச்சார் அந்த சாங்கை. ரொம்ப வருத்தப்பட்டேன். அடடா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு. அவர் பாடியிருந்தா ஆக்சுவலாக அவரை தான் பாட வைக்கணும். ஏன்னா அந்த அந்த மெலடி அவருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது ரொம்ப வருத்தப்பட்டேன். இது மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு தெரியாமல் நடந்துட்டு தான், தெரிஞ்சு நடந்தது கிடையாது. அந்த சின்ன மிஸ்டேக்ஸு அது பாடிஇருந்தால் அவர் கரெக்டாக இருக்கு. அவர் குரலுக்கு அந்த அவருடைய இதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அதுக்காக. ஓகே, ஸோ சாங்ஸ் எல்லாமே ட்ரீம் சாங்ஸ்ன்றதுனால கலர்ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா விஜய் சாரோடைய காஸ்டியூம்ஸ். ஸோ போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸ்பெஷலி விஜய் சாரோட காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த டைமில் அவரை போட்டிருக்க அந்த கலரில் அந்த பர்டிகுலராக அந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் தேடி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் பற்றி சொல்லுங்கள், எப்படி அதை செலக்ட் பண்ணீங்க விஜய் சாருக்கு? இது ஃபேன்ஸ் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்றலாம் நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலே அது ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது சந்தோஷமாக தான் இருக்கேன். அதெல்லாம் நான் நினைக்கல. பட் இந்த படத்துக்கு நிறைய டைம் இருந்ததால என்னென்னா ஒவ்வொரு விஷயமும் முதல் படம் அப்படிங்களா, முதல் படம்னும் போது எல்லா விஷயத்திலும் நம்ம நாமளே தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட டீம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ சாங்கெல்லாம் ட்ரீம் சாங் சொன்ன மாதிரி எல்லாமே ட்ரீம் சாங். நோ லாஜிக், எந்த ட்ரெஸ்ஸாவது அவர் போடலாம். இப்போ லைவுக்கு கதைக்குள்ளே அவர் ஒரு மிடில் கிளாஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். பட் தட் இஸ் நோ லாஜிக் டு ட்ரீம் சாங்ஸ், லவ் சாங்ஸ். ஸோ ஒவ்வொன்றுமே நான் டிசைனர்னு கிடையாது, படத்துக்கு காஸ்டியூமர்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ சாங்ஸ்க்கு எல்லாமே எல்லா சாங்ஸ்க்கும், லவ் சாங்ஸ்க்கும் இல்லை, எல்லா சாங்ஸ்க்குமே நான் டெய்லி மேகசின்ஸ் வரும் இல்லைங்களா. இப்போ நிறைய மேகசின்ஸ், இங்கிலீஷ் மேகசின்ஸ் எல்லாம், அந்த மேகசின்ஸ் எல்லாம் எடுத்து அதில் இந்த மாடல்ஸ் எல்லாம் இருப்பாங்க நிறைய, அதிலெல்லாம் அந்த காஸ்டியூம்ஸ். ஸோ இந்த சாங்க்கு இது மாதிரி ட்ரெஸ், இந்த கட்டிங்ஸ் எடுத்து ஒவ்வொரு சாங்கும் செப்பரேட்டாக ஹீரோவுக்கு, ஹீரோயினுக்கு, ஈவன் டான்ஸர்ஸை கூட செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே. ஸோ எங்கள் அசிஸ்டன்ஸ் கிட்டலாம் சொன்னேன், எங்கே கிடைச்சாலும் கொண்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து
அது மாதிரி கிடைக்கும்போது அது எல்லாமே எல்லா சாங்குமே சாரலோட சில நிறைய வந்து அப்போது அந்த இது வரும்போது நாங்கள் கொடுப்போம் ஹீரோ கிட்ட இது மாதிரி வேணும் இது மாதிரி வேணும்னு சொல்லி அப்படி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 80% சாங்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படி அதனால தான் அது அந்த லெவலுக்கு சாங்ஸ் எஸ். ஸோ எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த மூவிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம் அந்த டீம். விஜய் சார் கூட இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் அண்ட் விஜய் சார் அண்ட் விவேக் சாரோட காம்பினேஷனாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு இல்லையா? ஸோ இந்த டீமை வந்து நீங்கள் எப்படி காஸ்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக வந்து இது வந்து லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆக்ஷன் தான். ஏன்னா இது வேலை என்னென்னா ஒரு பொண்ணை தூக்கி கல்யாணம் பண்ணுறத ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறது வந்து பெரிய ஒரு இப்போ இன்னும் பயங்கரமாயிருச்சு. அது ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு விஷயம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது அந்த கதை எப்படி உருவாச்சு, எனக்கே தெரியாமல் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருந்திருக்கு. எப்படின்னா நான் படித்து முடிச்சும்போது நான் கிட்டத்தட்ட 3 லவ் மேரேஜஸ் பண்ணி வச்சுருக்கேன். என் நண்பர்கள் இப்போது பெரிய லெவலில் இருக்காங்க, போலீஸ்காரங்களாக இருக்காங்க, பெரிய லெவலில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பெரிய ஆளாக இருக்காங்க. நான் நைட் 3 o'clock தூக்கிருக்கோம். உண்மையிலே சொல்கிறேன். ஒருவேளை அதெல்லாம் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துச்சா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நாங்கள் அப்பவே நான் வந்து ஒன்றும் அடியில் வெட்டுறவன் கொத்துறவன் கிடையாது, சண்டை போடுறவன் கிடையாது, ஐடியாஸ் மட்டும் தர முடியும். பட் கூட இருப்பேன் தைரியமாக. ஸோ அப்போ ஒரு பிளான் போடுவோம் இல்லைங்களா, அது பிளான் ஒன்று போடுவோம்ல, இப்படி போகணும், அந்த பரபரப்பா இந்த நேரத்தில் போகணும், இப்படி போய் இறங்கணும், யாருக்குன்னு தெரியக்கூடாது, அவங்க இருக்காங்களா, பேக்ரவுண்ட் யாராவது நமக்கு இருக்காங்க, ஆபத்து வந்தா இது பண்ணுறதுக்கு. இதை தான் வந்து எனக்கு தெரியாமலே அது கன்வெர்ட் ஆச்சு. இப்போ ஒருத்தர் அது கல்யாணம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேணும் இல்லைங்களா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு தலைவன் இருந்தாலும் தலைவரை கீழே வேலை செய்யறதுக்கு தொண்டர்கள் இருக்கணும். அதுக்காக ரெடியானது. இப்போ பார்த்தா ஒரு போலீஸ் இருக்கு ஒரு பக்கம், ஒரு பூக்காரி இருப்பா, இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாதான் அதுக்கு பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது வந்து ஆக்ஷன் படம் மாதிரி தான் கிட்டத்தட்ட இல்லைங்களா. ஒரு பொண்ணை போய் ஒரு பொருத்தம் பார்த்தான், லவ் பண்ணா, அப்புறம் பின்னாடியே சுத்துறான்றது கிடையாது. அது மீறி ஒரு கேரக்டரைசேஷன் அது இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை செலக்ட் பண்ணது. அதில் விவேக் வந்து அப்போது மிகப்பெரிய பிஸியஸ்ட் காமெடியன் விவேக் சார். ஸோ விவேக் சார் வந்து ஒரு 2 ஹவர் கிடைக்கிறதே கஷ்டம், அந்தளவுக்கு பிஸியாக இருந்தார். ஸோ அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. என்பா லவ் ஸ்டோரி எல்லாம் இருக்குது, எஸ்டாப்ளிஷ் ஒரு காமெடி ட்ராக் ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். படத்துலேயே என்டர்டைன்மெண்ட் இருக்கும், எல்லாம் ஒரு காமெடி ட்ராக் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டரை கூட அதுக்கு ஒரு டைலாக் ரைட்டர் வந்து பிரசன்னகுமார்ன்றது அவரோட உட்காந்து இப்படி பேசும்போது இப்படி ஒரு ட்ராக் கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதை வந்து இப்படி ஒரு இது எக்ஸ்ட்ரீம் பார்த்துலாம்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருப்போம் அந்த காமெடி ட்ராக். ஸோ பர்டிகுலராக அவங்க கோவை சரளா மேடம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒன்றுமே சொல்ல, எங்களுக்கு நான் காஸ்டியூம் கூட எதுவுமே சொல்லலை, நீங்கள் வந்து பிச்சைக்காரியாக போடுறீங்க அப்படியானாங்க. இது இப்படி வேணும் நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு டே ஃபிலிப்ஸ் இதில் ஒய்எம்சியில் தான் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு டே வந்தாங்க. அவன் வரும்போது நான் காஸ்டியூமே இப்படி இருக்கணும்னு சொன்னேன். நானே எடுத்துகிட்டு வரேன் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் காரை விட்டு இறங்கினாங்க, எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க, பெச்சார் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஒரிஜினலாக வந்து இறங்கினாங்க அப்படியே. ஸோ அந்த இதோடு வரும்போது அப்போ அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி அதோட எக்ஸ்ட்ரா அதான் உங்களுக்கு தெரியுமே அதோடைய ரீச் எங்க ஸ்னேஹின்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய ரீச் உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு அப்படிப்பட்ட லவ் ஸ்டோரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் ஆக்சுவலாக. இல்ல ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்கும், பட் ஸ்டில் வந்து அந்த படத்தோட பார்க்கும்போது ரொம்ப கமர்ஷியலா வியாபாரி ரீதியா ஓகேன்னு சொல்லிட்டு நான் பண்ணோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து விஜய் சார் இதுக்கப்புறம் ஒரு ரோல் மாடலா இருந்தார். ஷாஜகான் மூவிக்கு அப்புறம் அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து வேற லெவல்ல இருந்தது. லைக் வந்து அந்த நண்பர்கள் கூட்டத்துல இருக்கக்கூடிய அந்த நண்பருக்கு வந்து ஒரு லவ்க்கு போய் ஹெல்ப் பண்றது, இதெல்லாமே வந்துட்டு அவரோட ஸ்டைல்ல நிறைய பேர் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் வந்துட்டு எல்லாரோட லவ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தன்னோட லவ் வந்து ஃபெயிலியர் ஆனா கூட திரும்பியும் வந்து அவரே மோட்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த லவ்க்கு ஹெல்ப் பண்ணதான் ஆரம்பிப்பாரு. அந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்க அப்படிதான் கொண்டு போயிருப்பீங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் தான் அவருடைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் பாத்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. அவருடைய இப்போ அவருடைய கேரக்டர் என்னன்னா மத்தவங்க காதலுக்கு உண்மை காதல்னா உயிரை கொடுப்பாரு. அது யாரா இருந்தாலும் சார் உண்மை காதல் அவன் அதெல்லாம் கிடையாது. அங்க நான் வேற எதுவும் சொல்லிக்க மாட்டேன். உண்மை காதல்னா உயிரை கொடுப்பார், அவ்வளவுதான்.
ஸோ இப்படியாப்பட்ட சோகத்துல இருந்து தன் காதலியே இன்னொரு உண்மையா லவ் பண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு தானே இருக்காரு அவரு. அவருக்கு மற்றவங்களுக்கு ஒரு அந்த கேரக்டர் அது மாதிரி, அந்த கேரக்டரைசேஷன் அவ்வளவுதான். அந்த கேரக்டருக்கு முடிவும் அதுதான். இப்போ நான் சேர்த்து வச்சுன்னா ஒன்றும் கிடையாது அந்த கதையில. ஆர்டினரி ஸ்கிரிப்ட் அது. தளபதியோட ஃபேன்ஸா நீங்க? ஸோ தளபதி பத்தின தெரியாத விஷயங்கள் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். மெட்ராஸ் மைண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.